அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் 100% இயற்கையானது, ஆரோக்கியமானது, இயற்கையான முறையில எளிமையா வீட்டிலேயே நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அது சாத்தியமா? ஆமாங்க. நம்ம எளிமையா நம்ம வீட்டிலேயே நம்ம சுத்தமான முறையில நாமே தயாரிக்கலாங்க. நமக்கு தேவையான நாப்கின நம்மளே தயார் பண்ணலாம். அது எப்படி செய்வது? அதுல என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம்? அடுத்தது அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ல என்னென்ன சைஸஸ் அவைலபிளா இருக்கு? அத நாங்க எப்படி ஆர்டர் பண்றது? அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது. பார்க்கலாமா? அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடியதுங்க. 100% இயற்கையான முறையில் இயற்கையான பருத்தி பஞ்சால் தயாரிக்கக்கூடியது அப்படிதான். அதுதான் நம்மளுடைய அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின். இதுல நம்ம பருத்தி பஞ்சு தான் பயன்படுத்துறோம். இந்த பருத்தி பஞ்சோட தன்மை என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈரத்த வந்து அது நல்லா உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே பருத்தி பஞ்சுக்கு இருக்குங்க. அதனால தான் நம்ம இதுல பருத்தி பஞ்ச நம்ம பயன்படுத்துறோம். பருத்தி பஞ்சு நமக்கு தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. அதுல நம்ம எந்தவித கெமிக்கலும் பயன்படுத்தல. நம்ம எந்தவித ப்ளீச்சும் பயன்படுத்தல. 100% இயற்கையானது. அதற்கு அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடியது நான் ஓவன் கிளாத். அந்த நான் ஓவன் கிளாத் நம்ம 2 டைப் ஆஃப் நான் ஓவன் கிளாத் பயன்படுத்துறோம். ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் கலர்ல இருக்குங்க. இந்த 2 நான் ஓவன் கிளாத் பயன்படுத்துறோம். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. நம்ம ஸ்கின்ல படும்பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு எந்தவித தீங்குமே விளைவிக்காது. அது மட்டும் கிடையாது. மிக மிக காற்றோட்டமானதுங்க. நம்ம ஒரு நாப்கின தேர்வு செய்றோம் அப்படின்னா, அந்த நாப்கின்ல என்ன இருக்கணும்? அது காற்றோட்டமா இருக்கா? அப்படிங்கிறத தாங்க நம்ம முதல்ல செக் பண்ணணும். அதுல நம்மளுடைய அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் பார்த்தீங்கன்னா, மிகவும் காற்றோட்டமானது. பிளாஸ்டிக் ஃப்ரீ. அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடியது மூலிகை பொடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 விதமான ஹெர்பல் பயன்படுத்துறோம். நீம், துளசி, ஆலோவேரா இது 3யுமே நம்ம மிக்ஸ் பண்ணி, அத நம்ம இதில பயன்படுத்துறோம். எந்தவித பெர்ஃப்யூம் பயன்படுத்தவே கிடையாதுங்க. அடுத்தது பேட்ல வந்து அண்டர் பேட் பயன்படுத்துறோம். இந்த அண்டர் பேடும் 100% பயோடிகிரேடபிள். இதுல எந்தவித கெமிக்கல்ஸுமே கிடையாதுங்க. நம்ம பயன்படுத்துற எல்லாமே தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள பயன்படுத்தி தான் இயற்கையான முறையில நமக்கு தேவையான நாப்கின நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இல்ல இது நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியா நீங்க செய்யலாங்க. நமக்கு தேவையான நம்மளே செஞ்சுக்கலாம். என்னென்ன சைஸஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சைஸஸ் அ பேண்டி லைனர்ல இருந்து எல்லா சைஸஸுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்க. பேண்டி லைனர் இருக்கு, எம் சைஸ் இருக்கு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கு. நார்மலா நீங்க ஒரு கடையில எப்படி பேட் வாங்குவீங்களோ, அதே மாதிரி தாங்க நான் சொல்ற இந்த சைஸஸும். நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கா? அப்ப நீங்க வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் பயன்படுத்தலாம். எனக்கு ஃப்ளோ கம்மியா இருக்க டைம்ல நீங்க வந்து பேண்டி லைனர் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கா அப்படின்னா, நீங்க காம்போ பேக்கா கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விங்ஸ் வச்ச மாதிரியும் அவைலபிளா இருக்கு. விங்ஸ் இல்லாம நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு விங்ஸ் இல்லாமயும் நம்ம செஞ்சு குடுக்குறோங்க. இது உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க எப்படி கேட்கிறீங்களோ, அதே மாரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கப்படும். நம்ம ஒரு நாப்கின செலக்ட் பண்றோம். என்னென்ன கேட்டகரி வச்சு நம்ம ஒரு நாப்கின் வந்து இயற்கையானது, ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது பிளாஸ்டிக்கால ஆகக்கூடாது. நம்ம வந்து பீரியட்ஸ் டைம்ல பிளாஸ்டிக்க நம்ம வைக்கும் பொழுது, பிளாஸ்டிக்ல வந்து காற்றோட்டமே இருக்காதுங்க. அப்ப காற்றோட்டம் இல்லைங்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. வெள்ளைப்படுதல், இச்சிங், ரேஷஸ், நமக்கு நிறைய டென்ஷன் இந்த மாரி நிறைய பிரச்சனைகள் அது மட்டும் கிடையாது. பிசிஓடி, புற்றுநோய்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் நாப்கின்ஸ். ஏன் அப்படின்னா, ஹெர்பல் நாப்கின்ஸ் வந்து காட்டன், நானோவன் கிளாத் தான் பயன்படுத்துறோம். அப்ப இது வந்து காற்றோட்டமானதுங்க. காற்றோட்டமானது அப்படிங்கும் பொழுது, நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வராது. வெள்ளைப்படுதல் கம்மியாகும். இச்சிங், ரேஷஸ் போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்கவே இருக்காது. எந்த வைரஸோ, பாக்டீரியா அட்டாக்கோ எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. நீங்க தாராளமாக இதில பயன்படுத்தலாம். இதில நம்ம பயன்படுத்தக்கூடியது மூலிகை பொடி. இந்த மூலிகை பொடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உண்டாகுற அந்த பாக்டீரியாவ கில் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அந்த பேட் ஆர்டரையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. பீரியட்ஸ் டைம்ல நமக்கு வரக்கூடிய வயிற்று வலி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாத்தையுமே வெள்ளைப்படுதல் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடியது தான் நம்மளுடைய அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில இருந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட சூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்னங்க சூஸ் பண்ணுவோம்? பிளாஸ்டிக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம
சூஸ் பண்ணக்கூடிய பேட் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா, நம்ம உடம்புக்கு அது ஏற்றதா, எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேடி தான் வாங்கணும். நம்ம விலை மலிவா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கடைகள்ல கிடைக்கிற நாப்கின நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. நீங்க ChatGPTல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடையில இருக்கிற நாப்கின்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் கெமிக்கல் ஃப்ரீ, பிளாஸ்டிக் ஃப்ரீ, எந்தவித ஃப்ராக்ரன்ஸும் நம்ம பயன்படுத்துறதில்ல. அது மட்டும் கிடையாதுங்க, இது பயோடீகிரேடபிள். ஒரு பிளாஸ்டிக்க மண்ணுல போட்டு புதைச்சோம் அப்படின்னா, அது மக்கறதுக்கு குறைந்தது 300லிருந்து 500 வருடங்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஹெர்பல் சானிட்டரி நாப்கின பொறுத்தவரைக்கும் குறைந்தது 15 நாட்கள்ல இருந்து 1 மாதத்துக்குள்ள ஈஸியா மக்கக்கூடியதுங்க. அப்ப மண்ணுக்கும் இது எந்தவித பிரச்சனையும் கொடுக்கல. மண்ணுக்கும் பிரச்சனை இல்ல, பெண்ணுக்கும் பிரச்சனை இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம எத பயன்படுத்தணும்? நம்மளுடைய அர்மல் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின தான் பயன்படுத்தணும். இதுல என்னென்ன சைஸஸ் அவைலபிளா இருக்கு? பேண்டி லைனர் இருக்கு, எம் சைஸ் இருக்கு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட எல்லா வித சைஸஸும் அவைலபிளா இருக்குங்க. நீங்க மார்க்கெட்ல நீங்க வாங்குறீங்க அல்லவா சானிட்டரி நாப்கின், அதே மாதிரி தான் இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கினோட சைஸஸும். அர்மில் ஹெர்பல் சானிட்டரி நாப்கினை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? எல்லாருமே பயன்படுத்தலாங்க. இப்ப குழந்தைகள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்கல்ல, ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து நார்மலா இருக்கிற உங்க பீரியட்ஸ் முடியிற வரைக்கும் இருக்கிற எல்லா லேடீஸுமே தாராளமா பயன்படுத்தலாம். ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், வீட்ல இருக்கிறவங்க, ஆஃபீஸ் ஒர்க்கிங் லேடீஸ், காலேஜ் போறவங்கன்னு எல்லாருமே பயன்படுத்தலாங்க. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது 100% இயற்கையான முறையில நம்ம தயாரித்து கொடுக்குறோம். அடுத்தது இதுல விங்ஸ் வச்ச டைப்பும் இருக்கு, விங்ஸ் இல்லாத டைப்பும் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ, நீங்க அதற்கு தகுந்த மாரி ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க அதே மாரி கொரியர் அனுப்பி விடுவோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் ஒர்க் ஷாப் கிளாஸஸும் நான் எடுத்துட்டு தாங்க இருக்கேன். இந்த எனக்கு வந்து நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு டெய்லரிங் தெரியும். நானே இத கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நானே கத்துக்கிட்டு எனக்காக செஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, தாராளமா நீங்க செஞ்சுக்கலாங்க. அல்லது இது ஒரு சுய தொழிலாகவும் நீங்க எடுத்து செய்யலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இல்ல உங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வீட்ல நமக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் நம்மளே தயாரிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹெர்பல் நாப்கின் செய்யறத வீட்ல ஒரு பெண் நீங்க பெண்கள்ல யாராவது ஒருத்தர் உங்க வீட்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வீட்ல வரக்கூடிய அடுத்தடுத்த பெண்களுக்கு நீங்களே இத வந்து சொல்லிக் குடுத்துறலாங்க. கடையில ஒரு தயாரிக்கிற ஒரு பொருள் கெமிக்கலா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்ப நம்ம ஆரோக்கியமானது எது அப்படிங்கிறத தேடி தாங்க போகணும். அதற்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பயனளிக்கிற வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு, இத பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாங்க. உங்களுக்கான சந்தேகங்கள உடனுக்குடன் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ்ல நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகள உங்க நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்கள நீங்க பதிவு பண்ணுங்க. மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாங்க. நன்றி.